உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கைகளும் ஓங்கி இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கைக்கு எந்த கையும் ஈடாக முடியாது. மரணத்தின் நின்று ஜெயித்தவர். பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 26:11 கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, யாருடைய கை ஓங்கி இருக்கும் என்று சொன்னால் ஜெயம் பெற்றவருடைய கை, வெற்றியாளர்களுடைய கை, சாதனையாளர்களுடைய கை ஓங்கி இருக்கும். இல்லாவிட்டால் பலமுள்ளவுடைய கை, இன்னைக்கு சொல்லலாம் பணமுள்ளவுடைய கை, அந்தஸ்துள்ளவுடைய கை, ஆளுகையில் இருக்கவுடைய கை ஓங்கி இருக்கலாம். ஆனா எப்படி சொல்றேன், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கைகளும் ஓங்கி இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கைக்கு எந்த கையும் ஈடாக முடியாது, இணையாக முடியாது. அவர் ஒருவரே மரணத்தின் நின்று ஜெயமெடுத்த ஜெயித்தவர், ஜெய கிறிஸ்துவானவர். இன்றைக்கு அந்த கைக்கு சொந்தக்காரர் யாரோ அல்ல, நீங்க தான். உங்களை தூக்குவார், உங்களை ஓங்கி இருக்க செய்வார். கிறிஸ்துவோடு வாழ்வீர்கள், ஜெயம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய கையை பிடிச்சுக்கோங்க. God bless you.